நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாதவா, இந்திரதேவா, தம் அம்சத்தை கொண்டிருக்கும் அர்ஜுனனுடைய வீரத்தை அங்கீகரியுங்கள். அர்ஜுனனது வீரம் தமக்கு புகழ் சேர்க்கக்கூடியது. வாசுதேவா, தக்ஷகனை காப்பதாக வாக்களித்தேன். ஆகையால் தற்பொழுது கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முயல்வேன். தம்மை போல் காப்பதாக அர்ஜுனனும் வாக்களித்தான், தன்னுடைய பிரஜைகளை. ஏன் இந்த வேறுபாடு இந்திரதேவா? ஒரு வாக்கினை தாம் அளித்தால் அது உயர்ந்ததென்றும், அதேபோல் ஒரு வாக்கினை மற்றவர் அளித்தால் அது தாழ்ந்ததென்றும் ஏன் கருதுகிறோம்? இந்த வேறுபாட்டின் காரணம்? வாசுதேவா, தந்தையும் மகனும் ஒரே வாக்கினை அளித்தால் அதில் மகத்துவம் வாய்ந்தது எது? இரண்டுமே. தந்தை பெறும் வெற்றி புதல்வனுக்கு ஞானத்தை வழங்கும். ஆனால் புதல்வனுடைய வெற்றி தந்தைக்கு பெருமை சேர்க்கும். என்னுடைய வேண்டுதல் ஒன்றே, அர்ஜுனன் வெற்றி பெற தாம் அர்ஜுனனுக்கு உதவ வேண்டும். நீ உதவி கேட்டு வந்தாயா அர்ஜுனா? அது அஸ்திரம் ஏந்தி வேண்டுவது அல்ல. பகவான் இந்திரரே, தம்மிடம் நான் கற்ற கலையினை தற்போது வெளிப்படுத்தியதின் காரணம் யாதெனில் தம்மை மகிழ்விப்பதற்காகவே. ஆனால் அஸ்திரம் என்னை நோக்கி அல்லவா பாய்ந்தது? என் திசையிலும் தாம் வாசம் செய்பவர். அவ்வாறிருக்க எத்திசையில் அஸ்திரம் எய்து தம்மை நான் மகிழ்விப்பதென கூறுங்கள். நீ வேண்டும் சகாயம் யாதெனக் கூறு. என் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பதற்கு முன் என்னுடைய சங்கல்பத்தை கேளுங்கள் பகவானே. யாம் சர்ப்ப சமுதாயத்தை ரட்சித்து காக்கவே வந்தோம். எம்முடைய பிரஜைகளோடு ஒருமித்து வாழ்வதற்கு சமாதானத்தோடு வந்தோம். இங்கு உருவாக உள்ள எங்கள் நகரமானது தமது பெயராலேயே அழைக்கப்பட வேண்டும். அற்புதமான அந்நகரம் இந்திரபிரஸ்தம் என்று போற்றப்பட வேண்டும். ஆனந்தமடைந்தேன் அர்ஜுனா. நீ வேண்டும் உதவி என்ன? தம் பெயரால் அமைய உள்ள அந்நகரத்தை தாமே எமக்கு அமைத்து தர வேண்டும். நான் உனது வீரத்தையும் உனது அறிவையும் கண்டு பெரும் ஆனந்தமடைந்தேன் அர்ஜுனா. விஸ்வகர்மாவிற்கு ஆணையிடுகிறேன், அந்நகரை நிர்மாணிக்கும் பணியானது விரைவில் துவங்கும். நலமோடு வாழ்வாய்.
மகான் இந்திரதேவா தம் மனதை வியாபித்த புத்திர மோகத்தால் இன்று தாம் என்னை நிராகரித்து விட்டீர்கள். ஆகையால் சபதம் மேற்கொள்கிறேன். தங்கள் புதல்வனுடைய வம்சத்தின் கடைசி ஜோதி, அழகான அந்த பிரகாசம் என் வாயிலாக அணைக்கப்படும். என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவா, என்னை மன்னித்தருளுங்கள். போரை கைவிடும்படி நாகராஜனிடம் அறிவுறுத்தினேன். மாயாசுரா, நீ தக்ஷகனுக்காக ஒரு மாய வனத்தை உருவாக்காமல் இருந்திருந்தால் மானிடர்க்கும் நாகங்களுக்கும் இடையே போராட்டம் மூண்டிருக்காது. உன்னிடத்தில் அற்புத கலை குடிகொண்டுள்ளது. நீ ராட்சசர்களுடைய விஸ்வகர்மா ஆவாய். ஆனால் உன்னிடம் குடிகொண்ட அக்கலையினை அகில நன்மைக்காக நீ பயன்படுத்தவில்லை. சுயநலம் கொண்டு அதை பிரயோகித்திருக்கிறாய். தாம் கூறுவது உண்மையாகும் வாசுதேவா. நான் தவறு இழைத்து விட்டேன். என்னை மன்னித்தருளுங்கள் பிரபு. மாதவா, தக்ஷனை மன்னித்தருளியது போல தாம் இம்மாய அசுரனையும் மன்னித்தருள வேண்டும். நாக சமுதாயத்தை காப்பேன் என்று நீ இந்திரதேவனுக்கு வாக்களித்ததால் தட்சகனை நான் மன்னித்தருளினேன். மாயாசுரா, பார்த்தன் என்னிடம் வேண்டியதால் நான் உன்னை இப்போது மன்னிக்கின்றேன். ஆனால் எதிர்காலத்தில் உன் உதவி தேவைப்படும் நேரத்தில் உன்னிடம் உள்ள அற்புதமான இக்கலையினை நீ எமக்கு வழங்க வேண்டும். அவசியம் வாசுதேவா, அவ்வாறே வாக்களிக்கின்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்த்தா, லீலைகளை முடித்துக் கொள்வாய் என்று அக்னி தேவனை எண்ணி பிரார்த்தனை செய்.
அக்னி தேவரே, இன்று தம்முடைய கருணையால் இந்திரபிரஸ்தம் காக்கப்பட்டது. என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிக்கிறேன். நீ எனது பசியை ஆற்றினாய் அர்ஜுனா. நான் ஆனந்தமடைந்தேன். பரிசுத்த அக்னியானது தன்னுள் அடங்கும் எந்த வஸ்துவையும் பரிசுத்தமாக்கிவிடும். இன்று இந்த வனத்தின் மாயையை நான் எனதாக்கி பரிசுத்தமாக்கினேன். அந்த மாய சக்தியை கொண்டு உருவாக்கிய அற்புத வில்லினை நான் உனக்கு வழங்குகிறேன் அர்ஜுனா. இனி இந்த தனுசு உன்னால் போற்றப்படும். இந்த தனுசு அகிலத்தில் அமைதியை நிலைநாட்டும். மகத்துவம் வாய்ந்த இந்த வில் இனி காண்டீபம் என்ற பெயரால் அறியப்படும். யாகசாலையில் இதை பூஜிப்பாயாக. இந்த தனுசின் மூலம் உன் சக்தி மென்மேலும் பெருகும் அர்ஜுனா. இந்திரதேவர் தன் வாக்கை நிறைவேற்றினார். அங்கு பாருங்கள் விஸ்வகர்மாவின் கிருபையை. நகரம் உருவாகத் துவங்கியது. இந்திரபிரஸ்தம். மகாராஜா யுதிஷ்டிரர்! மகாராஜா யுதிஷ்டிரர்! மகாராஜா யுதிஷ்டிரர்! மகாராஜா யுதிஷ்டிரர்! மகாராஜா யுதிஷ்டிரர்!
மகாராணி, என் புதல்வி விஷாலி எங்கே? அங்கு பாருங்கள், அங்கிருப்பது யார்? அது ஒரு ஸ்ரீ அல்லவா? வாருங்கள் 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 வாருங்கள். அடடா, இவள் நமது விர்ஷாணனின் புதல்வி அல்லவா? இவள் சரீரத்தில் உயிர் உள்ளது போல் தெரிகிறது. இவளை கிராம வைத்தியரிடம் அழைத்துச் செல்லலாம். வாருங்கள் வாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விர்ஷாலி, நீ மயக்கம் தெளிந்தாய் மகளே. சித்தப்பா. ஆம் மகளே, நீ உன் தந்தையோடு இந்திரபிரஸ்தம் சென்றாய். பிறகு எவ்வாறு நதியில் விழுந்தாய்? சர்ப்பங்கள் அங்கு சென்ற பிரஜைகள் அனைவரையும் தாக்கின. என் தந்தையும் மரணத்தை தழுவி விட்டார். நான் என் பிராணனை ரட்சிப்பதற்காக என் நதியில் விழுந்தேன். மகளே, இதை அருந்து. யாரும் அங்கு மரணிக்கவில்லை மகளே. பாண்டவர்கள் சர்ப்பத்தை சிறைபிடித்ததால் அவை தீண்டிய சர்ப்பத்தை நீக்கவும் செய்தது. உன் தந்தையும் நிச்சயம் உயிர் பிழைத்திருப்பார். அப்படி என்றால் நான் இப்பொழுதே இந்திரபிரஸ்தம் செல்ல வேண்டும். தயை கூர்ந்து என்னை அங்கு அழைத்து செல்லுங்கள். நான் என் தந்தையை காண வேண்டும். அனுமதி தருவீர்களா? நிச்சயம் மகளே, கவலை வேண்டாம். அஸ்தினாபுரத்திலிருந்து பலர் இந்திரபிரஸ்தம் செல்கின்றனர். அவர்களில் உனக்கு பழக்கம் உள்ளவர்களோடு நீ அவ்விடம் புறப்படலாம். தாமதிக்காதே, சீக்கிரம் வா. அனைத்து மூர்த்திகளையும் ஏற்றி விட்டாயா? விட்டதா? எல்லாம் எடுத்து வைத்தாயா? நமது பிரஜைகளில் பலர் இந்திரபிரஸ்தம் நோக்கிச் செல்கின்றனர் மாமா. இந்த மனிதர்களின் சுபாவமே இதுதான் மருமகனே. கண்களுக்கு புதிதாக ஒன்று தென்பட்டால் போதும், அந்த சுகத்தை அடைய அவர்கள் ஆசை கொள்வார்கள். சமுத்திரத்து நீரானது
ஆகாய மேகத்து நீராக வேண்டும் என்று ஆசை கொள்ளும். ஆகாய நீராக மாறினால் மழைத்துளியாகி அருவியில் விழுவதற்கு ஏங்கும். பிறகு அதுவே நதி நீராக மாறி சமுத்திரத்தை நோக்கி பாய்ந்தோடும். பாண்டவரோடு அன்று சிலர் இவ்விடம் விட்டு புறப்பட்டனர் மாமா. அன்று தாம் அவர்களை அனுமதிப்பது உசிதம் என்றீர்கள். ஆனால் இன்று சாறை சாறையாய் புறப்படுகின்றனர். இது நமது அரசருக்கும் அவர் மகனான எனக்கும் அவமானமாகும். நிச்சயமாக இது அவமானம்தான் மருமகனே, நிச்சயமாக இது அவமானம்தான். நாம் உடனே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இப்பிரஜைகள் அஸ்தினாபுரத்தின் ராஜ்யத்தை விட்டுச் செல்வதை அவசியம் நாம் தடுத்தாக வேண்டும். நான் மகாராஜாவை உடனே போய் சந்திக்கிறேன்.